இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா அப்படின்ற குழுக்குள் உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 135 575 சரிங்களா. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 641 2/3/2024 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 886 529. இதுக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 5 தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 5 வந்திருக்கு சரிங்களா. அதேமாரி 9ஆம் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி சி போர்ட் போயிடுச்சு சரிங்களா. அதேமாரி நம்ம 2 4 அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, பவரில் 5 9 அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24க்கு 29 அந்த மாதிரி பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 2 ஏபி பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. 5ஆம் நம்பர் வச்சு ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருப்போம். பிசியில் வந்து பவரில் போயிடுச்சு சரிங்களா. போர்டு வச்சு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் 240 குரூப்புக்காக. ஸோ எம்சி கெஸ்ஸிங் கொடுக்குறதுக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 93 45 88 51 07 சரிங்களா. யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம், வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போடுவோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 0 8 5, பி போர்டில் 2 4 0 6, சி போர்டில் 4 8 2 1 5ன்னு இருக்குது. ஸோ சி போர்ட் தனியாக நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. 4 8 1 ஒரு 6ஆம் நம்பர் எழுதியிருக்கோம். 5ஆம் நம்பர் ஒன்று ரிப்பீட் இருக்குங்க சரிங்களா. 5 0 2 அது பார்த்தீங்கன்னா இருக்கும், எல்லா போர்ட்லேயுமே இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா. 5 2 அடிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 0 2 இந்த மாதிரி கூட ப்ளே பண்ணலாம். நீங்கள் 0 2 2 5 அப்படி போகலாம், பார்த்துக்கோங்க. சிங்கிள் போர்டு வச்சு சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 44 டபுள்ஸ் வருதுங்க சரிங்களா. 4 4 டபுள்ஸ் வருது சரி, நல்லா பார்த்துக்கோங்க. 4 4 டபுள்ஸ் வருது, 8 8ம் வருதுங்க. அப்படி விட்டிங்க அப்படின்னா இந்த இதுக்கு 2 2 இது 3 தான் எனக்கு நல்லா டபுள்ஸ் காமிக்குது. நம்ம ஃபாலோயிங் நம்பர் ஆல்ரெடி 1 1 சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து அது இறங்குங்க, பார்த்துக்கணும். ஒரு நாள் 2 நாள் அந்த 1 1 அப்படின்றது இறங்கும். ஸ்ட்ராங்காக வர நீங்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி கூட ஒரு 9ஆம் நம்பர் அடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 2 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாரி 4 4 டபுள்ஸ் சொன்னேன். எப்பவுமே நம்ம டபுள்ஸ் கொடுக்குறதுல தான் ஒரு நம்பர் அடிக்குது. 4 8 பேரும் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா. 4 8 அந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். அதான் 8 4 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி 4 7 9 3 3 2 2 8 சரிங்களா. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3 4 கொடுத்துருக்கோம் சரிங்களா. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்க. 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் அது ஏ போர்ட்லேயே வர மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்ன எழுதிடுறேன் நான் ஏ போர்டு. ஸோ 4ஆம் நம்பர் சி போர்டில் காமிக்குது, பிசியில் காமிக்குதுங்க. திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 0 4 74 நான் 4 4 சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா. 4 4 சொல்லியிருந்தேன். 474 ஒரு நம்பர். அதேமாரி 9 6 7 1 சரிங்களா. 671 3D நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன். 8 9 8 3 சரிங்களா. 983. ஸோ 3ஆம் நம்பர் ஏ போர்ட்லேருந்து அப்படியே திருப்பியிருக்கேன் நான் சரிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அப்போ தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் நம்ம டபுள் சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 282 வருது. அதேமாரி 4ஆம் நம்பர் எப்படி டபுள் சொல்லியிருந்தோமோ அதேமாரி அது 7ஆம் நம்பர் பேட்டர்னில் ஒன்று வருது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7 7 9 ஏன்னா அப்படி தான் அடிச்சிருக்காங்க, போன வீக்கு பூரா அப்படி தான் அடிச்சிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 463 ஒரு 706 241 சரிங்களா. 61க்கு பதிலாக 41 அந்த ட்ரா நம்பரில் வந்திருக்கு 641. அதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்திருக்கு, கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து நம்ம இந்த நம்பர்லேருந்து ஆல்ட்ரு பண்ண நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 4 4 2
147 சரிங்களா. 1 இதுக்கு பதிலாக 4 போட்டு 147, 39 திருப்பி போட்டு 439 போட்டிருக்கோம். 2 திருப்பி போட்டு 212 கொடுத்துருக்கோம். 7 திருப்பி போட்டு 477ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் டபுள் சொல்லியிருந்தோம். 47 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா. 311 அப்படின்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர். அதனால தான் 11 பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி 8ஆம் நம்பர் டபுள் சொல்லியிருந்தோம். ஸோ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 828, அதேமாதிரி 869 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே எழுதிடுறேன். நான் 2 ஷார்ட்கட் இருக்குது, அதனால் நான் இங்கே எழுதுறேன் நான். ஸோ 2ஆம் நம்பர் தான் வெளியே இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் 2ஆம் நம்பர் தான் வெளியே இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 9ன்னு சொல்லலாம், இல்லைனா இதை 5 5ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். அதேமாதிரி இங்கே 7 5 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர் நான் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் ஷார்ட்கட்லேயே ஒரு 3ஆம் நம்பர் நமக்கு வருது சரிங்களா. ஒரு 3ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன், அது ஏ போர்ட்லேயே நமக்கு அந்த 3ஆம் நம்பர் வருது. இந்த 3ஆம் நம்பர் கூட ஒருவேளை இது 9 அப்படின்னா 4 4 பேட்டர்ன் போகலாம். இல்லை அப்படின்னா அதே 3ஆம் நம்பர் கூட ஒரு 8 8 பேட்டர்ன் வரலாங்க. இப்படி தான் வந்து இந்த 2 ரிசல்ட் வச்சு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 575க்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 575க்கு அடுத்த நாள் 20 நிமிஷம் பார்த்துறேன். 575க்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 9ன்னு வந்துச்சு, 9 5 9ன்னு வந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அதை வச்சு அடுத்த ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா 9 5 9 சரிங்களா. ஸோ அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா 7 5 5 பிரிச்சிட்டோம். அதேமாதிரி அது வந்து 5 9 9ன்னு பிரிச்சிட்டோம் சரிங்களா. 7 5 அந்த அடுத்த நாள் வச்சு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பரையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர் என்ன நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 529ன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. இங்கேயும் வந்து அந்த 5 9 கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் இருக்கிற 5 இதில் இருக்கிற 9 எடுத்து இதை 2 பவராக எடுத்திருக்காங்க. அந்த கடைசி நாள் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது கம்பேர் பண்ண இது வந்து போன வாரம் ரிசல்ட்டுங்க, இது வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு. ஸோ இதுலேருந்து தான் நேற்று அடிச்சிருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ அடுத்த நாள் நான் எடுக்கல நான் சரிங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்னா 5 9 9 வரும், உள்ளார அடிக்கிற ரிசல்ட்டு இல்லை அதுக்கு அடுத்த நாள் அடிக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கணும். கம்பேர் பண்ணி 2 நம்பர் அதில் கம்பேர் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த நாள் வந்து 265 புரியுங்களா. இதே பேட்டர்ன் தான் வருது, 265 பேட்டர்ன் 2 5 பேட்டர்ன் தான் வருது. அதனால தான் அதை இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 இருக்குது 9 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1 1 8 8 ஷூராக வரணும் சரிங்களா. ஸோ 7 5 அப்படின்னா இங்கே வந்து ஒரு 3ஆம் நம்பரும் இங்கே வந்து ஒரு 4ஆம் நம்பரும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஷார்ட்கட் சரிங்களா. ஷார்ட்கட்டில் இருக்கிற நம்பர்ஸை நான் திரும்ப இங்கே எடுத்து எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் எழுதுகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. 3 4 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி 3 8 8ன்னு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 8 8ன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா. அதேமாதிரி 3 1 1 இந்த மாதிரி டபுள்ஸாங்க எல்லாமே காமிக்குதுன்னா அதை வச்சா நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. கண்டிப்பாக இதில் 2 நம்பர் வரும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் வந்துடும். ஸோ 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நம்ம ஆல்ரெடி டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் ஃபாலோயிங் சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பார்த்துக்கோங்க, இதான் ஷார்ட்கட். புரியலனா கூட இங்கே பார்த்துக்கோங்க, எடுத்து எழுதியிருக்கோம். இதில் இருக்க பேர் எடுத்துக்கோங்க. இந்த பேர் நம்ம உள்ளார ஆல்ரெடி நம்ம ஃபார்மாலி நமக்கு நிறைய மேட்ச் ஆகிருக்கு. 4 4 8 8 சரிங்களா. ஸோ 8 8க்கு தான் நம்ம 2 2 அப்படின்ற மாதிரி போயிருக்கும். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் 240. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அதில் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 240 கிடைக்கும் உங்களுக்கு எம்சி கெஸ்ஸிங். இல்லைனா 255 வாட்ஸ்அப் சேனலில் தான் கிடைக்கும். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.